நேயர்களே, இன்றைக்கு நாம் மாற்று குரலுக்காக ஹெர்மூஸ் வளைகுடாவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி நாம் பேச போகிறோம். அதாவது குறிப்பாக சொல்வதென்றால், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அந்த பேச்சு தாவா என்ன அளவில் இருக்கு. இப்போ நேற்றைக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரேல் ரொம்ப அத்துமீறி அவங்க கடுமையான தாக்குதலை லெபனான் மீது, ரொம்ப ஒரு அநியாயம். உலகத்தில் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாடு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு அநியாயம். காசாவில் இஸ்ரேல் செய்த அநியாயம் ரொம்ப பெரிய அநியாயம். 3 லட்சம் பேரை காலி செஞ்சாங்க. அதில் 1 லட்சம் பேர் குழந்தைகள், பெண்கள். அதில் ஒரு 75,000 பேராவது இருக்கும். இன்னும் 2 லட்சம் பேரை ஊனமுட்டவர்களாக மாற்றினான். ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, பைபிளில் இவர்களை பார்த்து நம்ம அன்புக்குரிய கிறிஸ்தவ சகோதரர்கள் கூட எனக்கு அது புரியல. என்னுடைய மனசில் உள்ள வழியை நான் சொல்கிறேன். இப்போ நபிகள் நாயகம் அவர் இஸ்லாமாக இருக்கிறார், இஸ்லாமிய ஒரு ப்ராஃபட். அப்போ அரபுகள் எல்லாரும் நல்ல சமுதாயம்னு எந்த இடத்துலையுமே சொல்லப்படலை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. உலகத்திலே அக்கிரமக்காரர்களாக அரபு நாட்டுக்காரர்கள் தான் இருந்தார்கள். அது ஒரு டாபிக். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு அநியாயம் செய்யக்கூடிய யூதர்களை பார்த்த ஆண்டவருடைய சமூகம் அவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சில சர்ச்சுகளில் பிரார்த்தனை பண்ணுவது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. அப்படிலாம் பண்ணவே கூடாது. நம்ம எப்பவுமே நியாயத்தின் பக்கம் நிற்கணும். சரி, கதைக்கு வந்துடும். இப்போ ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்கா ரொம்ப பொய் சொல்கிறாங்க. நீங்கள் கூட பார்ப்பீங்க, காலையில் 10 மணிக்கு ஒன்று பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் 11 மணிக்கு ஒன்று பேசுகிறார், லஞ்சுக்கு ஒன்று பேசுகிறார், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஒன்று பேசுகிறார், சாப்பிடும்போது ஒன்று, படுக்கும்போது ஒன்று. இப்படி ஒரு தலைவனாக இருக்கார். இப்போ வரக்கூடிய 21ஆம் தேதி முதற்கட்ட அக்ரிமெண்ட்டு முடிக்கிறது. அதாவது டெம்பரவரி சீஸ்ஃபயர், முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் தோல்வியடைந்து வரக்கூடிய 21ஆம் தேதி 14 நாட்கள் நிறைவு பெற்றோம். இப்போ இந்த சீஸ்ஃபயரை பயன்படுத்தி கொண்டு தான் அமெரிக்கா ஹெர்மூஸில் கப்பலை கொண்டு விட்டுட்டு தான் என்னமோ பெரிய சாதனை புரிகிற மாதிரி ஈரானுடைய கப்பல்களுக்கும் ஈரானிலிருந்து எண்ணெய் போகிற கப்பல் போகக்கூடாதுன்னு தடை ஏற்படுத்தி கொண்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். இன்னைக்கு என்ன நடந்து போச்சு? இன்னைக்கு ஈரான் மறுபடி இழுத்து மூடிட்டாங்க ஹெர்மூஸை. இந்த ஹெர்மூஸை மூடுறதுனால அமெரிக்கா என்ன நினைக்குன்னா, ஹெர்மூஸில் கடல் வசூல் செய்ய ஆரம்பித்தா வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி அளவிற்கு வசூல் மட்டும் வரும். அது ஈரானுக்கு பெரிய பொருளாதார பலத்தை கொடுத்துரும். ஈரான் ஆயுதங்களை, ஈரான் ஏவுகணைகளை, ஈரான் கட்டமைப்புகளை, ஈரான் மருத்துவமனைகளை எல்லாம் கட்டமைச்சிருவாங்க ரொம்ப பெரிய அளவில். ஏன்னா அவங்களுடைய அறிவு என்னங்கிறது, பெருஷியர்களுடைய அறிவை இப்போ உலகம் புரிஞ்சுக்கிட்டு, இவங்க அரபு நாட்டுக்காரங்களை மாதிரி இல்லை, இவங்க ரொம்ப அறிவாளிகள். அவ்வளோ இன்றைக்கு அமெரிக்காவை இன்ன வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியல அமெரிக்காவால். அமெரிக்கா சரண்டர் ஆகி நிற்கிது. இதுதான் உண்மை. நான் எதுவுமே பொய் சொல்லலை, எல்லாமே களத்தில் உள்ளதான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஈரானுடைய கண்டிஷன் என்ன? நேற்றைக்கு ஏன் திறந்து விட்டாங்க, எதுக்கு அதில் பிரச்சனை இல்லாமல் இப்போ இருக்குன்னா, இஸ்ரேல் இனி தாக்கக்கூடாது. ஈரான் வச்ச 10 கண்டிஷனில் வேற கண்டிஷனாக போது 10வது கண்டிஷன், ஈரான் பிரச்சனை அமெரிக்க பிரச்சனையை போன்று அதே பிரச்சனைக்கு உள்ளானதான் லெபனானில் ஹிஸ்புல்லாவை தாக்கக்கூடாது, அங்கிருந்து எல்லாரும் காலி செஞ்சிடணும் இஸ்ரேல், அப்படிங்கிறது தான் ஈரானுடைய டிமாண்டு. இப்போ உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா ஏன் கொடுத்தாங்கன்னா, அமெரிக்கா அந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி தான் உலகத்திற்கு பூச்சா காட்டுகிறார்கள். நாங்கள்லாம் பெரிய விடமாட்டோம். போர் நிறுத்தம் முடிஞ்சதுன்னு வைங்களேன், ஈரான் தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஈரான் தாக்குனா அமெரிக்கா துண்டக்கான துணியக்கானு தான் ஓடணும். அமெரிக்கா தாக்குப்பட்டு அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் இல்லாமல் இஸ்ரேலில் டெல்லவியூ, ஹைஃபா, அஸ்கலான் பகுதிகள், கிரியோட், சமானா பகுதிகள், அதே மாதிரி மேற்கு கரை நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா நவோட் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய டிமோனா, அராத் எல்லா இடங்களும் அழிக்கப்பட்டு விட்டது.
10,000ங்கிற அளவுக்கு இறந்துருப்பாங்கங்கிறாங்க. ஏராளமான பேர். ஈரானிலும் அவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க. ஈரானில் 25 லட்சம் கோடிக்கு மேலே கட்டமைப்புகள் நாசமாயிற்று. அமெரிக்கா 25 லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கு. இஸ்ரேல் ஒரு 7-8 லட்ச ரூபா போருக்கு போயிட்டு கட்டமைப்புகள் கணக்கிட்டு அது நிறைய கோடி இருக்கும். இஸ்ரேலுடைய மக்கள்கள் பல பேர் ஓடிட்டாங்க. வேலை இழப்பு, இன்ஃப்ளேஷன், இவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனாலும் பெஞ்சமின்ங்கிற ஒரு கொடூரமான ஒரு அரசியல்வாதி, அவருக்கு துணை போகிற அமெரிக்க அதிபர், இவங்க 2 பேரும் சேர்ந்து அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு போரை நடத்திட்டு இருக்கான். இதனால தான் இன்னைக்கு ஈரான் என்ன சொல்லுது, இங்க வாங்க, இப்போ வரக்கூடிய 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு பாகிஸ்தானில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை தோல்வி, அதற்கான காலக்கெடு 21ஆம் தேதி போர் முடியுது. இப்போ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து மறுபடியும் ஒரு 10 நாள் போட்டிருக்காங்க நேற்றிலிருந்து. இப்போ போர் நிறுத்தம் அங்கே இருக்கிறதுனால ஈரான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக விட்டுருக்காங்க. அமெரிக்கா என்ன நினைக்கிறான்னா, தான் பெரிய ஆளாக ஃபார்ம் ஆயிட்டான், நான் ஒரு அப்படிதான். ஆனால் அமெரிக்காவுடைய எஃப் சீரியலில் இருக்கக்கூடிய F-16, F-18, F-22, F-35 செல்த்து, F-35B லைனிங் 2, அதே மாதிரி B-1, B-2, B-3, GBU-57, அது மாதிரி இது அமெரிக்காவுடைய ரேடார்கள், அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், தாட் சிஸ்டம், ஹை ஆல்டிடியூட், அதாவது பெட்ரியாட் சிஸ்டம், தேர்ட் சிஸ்டம், டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம், அமெரிக்காவுடைய USS ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட், USS கார்னி வில்சன், USS ட்ரூமன், USS ஜார்ஜ் W. புஷ், USS ஆப்ரஹாம் லிங்கன், USS சாண்டோஸ், எல்லாம் வந்தும் ஒன்றுமே பண்ண முடியல. அமெரிக்காவுடைய விமானங்களில் அமெரிக்காவுடைய MQ-4C ட்ரிகான் இந்த விமானத்தை கீழே இறக்கிட்டாங்க. அமெரிக்காவுடைய F-16 ஈகிள் காலி, ஓக்கன்ஸ் காலி, அமெரிக்காவுடைய ரடார் சிஸ்டம் அலூதி தளத்தில் காலின்னு சொல்லிகிட்டே போகலாம். 44 விமானங்கள் MQ ரீப்பர் மட்டும் 25 ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. மொத்தத்தில் 44 விமானங்கள் இழக்கப்பட்டிருக்கிறது. உள விமானங்கள், சாப்பர், ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள், ஏராளமான பேர் இறந்திருக்கிறாங்க அமெரிக்காவில். ஆனாலும் அமெரிக்கர்கள் இப்பொழுது அந்த நாட்டில் விளைவு, அவர்களுக்கு எண்ணெய் பற்றாக்குறை, நாட்டில் இன்ஃப்ளேஷன், அமெரிக்க நண்பர்களாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர் எல்லாருமே பொருளாதாரத்தில் வீக்கன் ஆயிட்டாங்க. 40 நாளைக்கு மேலே போர் செஞ்சால் ஒரு தேசம் விளங்காது. இப்போ இஸ்ரேல் அவர்கள் அழிவை நோக்கி இருக்கிறார்கள். ஈரான் சொல்லுது, நாங்கள் இனி அழிவதற்கு ஒன்றுமே இல்லைப்பா, அழிஞ்சிச்சு, இனி அழிவதற்கு ஒன்றும் இல்லை, மக்கள் எல்லாம் அமெரிக்காவை காலி செய்யணும், இஸ்ரேலை காலி செய்யணும், இப்படி ஒரு மனநிலைக்கு அந்த நாட்டில் வந்துட்டாங்க. அதுக்கு காரணம்னா 47 வருஷமா தடை, எதையும் விற்க முடியாது, எதையும் வாங்க முடியாது, டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ அமெரிக்காவுக்கு அவங்க வைக்கக்கூடிய கண்டிஷன் என்ன? இப்போ இந்த ஹெர்மூஸை திறந்துருக்காங்க. இப்போ பாகிஸ்தானை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக வேலை செய்ய சொல்லி அர்ஜெண்டாக அவங்க அவசர கதியில் வேலை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் இப்போ என்ன செய்யுதுன்னா, அசீம் முனீர் அமெரிக்காவுக்கு போகிறாரு, துருக்கிக்கு போகிறாரு, அதை மாதிரி ஈரானுக்கு போய் இறங்குறாரு, கத்தருக்கு போகிறாரு. காரணம் என்ன? அமெரிக்காவுடைய ஆள் தான் பாகிஸ்தான். அமெரிக்காவுடைய ஆள் மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவுடைய பேட்ட தாதாவாக இருக்கான். அங்கே ஒரு 13,000 படைகளை கொண்டு இறக்கியிருக்கான், 18 விமானத்தை கொண்டு வச்சுருக்கான். அவனுக்கு ஒரு 27,000 கோடி ரூபாயை அலாட் பண்ணியிருக்கான் சவுதி. நான் உனக்கு கவலைப்படாத, உன் நாட்டை எல்லாம் பார்த்துக்கிறேன். இப்போ சவுதியையும் பார்க்க வேண்டும். இப்போ இந்த நிலையில் 2ஆம் கட்ட போரில் இனி அமெரிக்கா தொடர்ந்து பயணிக்க முடியாத, ஆயுதங்கள் மௌனிப்பாக, அவர்களுடைய குடோன்களே ஆயுதம் இல்லை, எல்லாத்துலேயும் ஆயுதம் இல்லாத நிலையில் இப்போ ஏதாவது சமாதானத்தோடு பிரச்சனையை முடிச்சுக்கிடணும் இன்னும் அமெரிக்கா விரும்புது. எப்படி முடிப்பான்? உலகத்துக்கே தாதா, உலகத்துக்கே ராஜா, $1000 பில்லியன் வச்சு இவ்வளோ கண்டுபிடிச்ச ஏர் டொமோஹாக் ஏவுகணை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் நாசம் பண்ணிட்டானடா. பல கோடி ரூபாய், பல பில்லியன் டாலர்கள் கண்டுபிடித்தது சில லட்சக்கணக்கான பெருமானம் உள்ள ஆன்டிஷிப் மிசைல்ஸ், பலிஸ்டிக்ஸ் மிசைல், கொரம்சோர், ஹைப்பர்சகான், சிஜில்,
ஃபத்தா 1, ஃபத்தா 2, சஹாபம், இப்படி எல்லாவற்றையும் வைத்து அடித்து அடித்து நொறுக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி அல்-ஹூதி தளம் மட்டுமல்ல, அதே மாதிரி சவுதி அரேபியா, கத்தர், சிஐனுடைய தலைமை அலுவலகம் எல்லாம் உருக்குலைஞ்சு போச்சு, மொசாத் வரைக்கும். இப்போ அமெரிக்காவுடைய நிலைமை என்னன்னா, கண்ணியமான முடிவை எட்டிவிட்டு நிலைமையை தப்பி போயிடணும். இப்போ இதற்கு காரணத்தை சிஐஏ நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்காவுக்கு. அந்த அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, மேன்பேட் அப்படிங்கிற தோல்ல இருந்து ஏவுகணக்கூடிய ஒரு 1000 ஏவுகணைகளை ஈரானுக்கு சப்ளை பண்ணிட்டாங்க அல்லது சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். யாரு? சீனா. அதை எப்படி பண்ணுறாங்க? சீனா நேரடியாக அனுப்பாமல், சீனா காஸ்பியன் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடுக்கு அனுப்பிட்டாங்க. துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான், அந்த கடலை பகிர்ந்துக்கிறது ஈரான், ரஷ்யா, இந்த 5 நாடுகளுக்கு தான் அந்த காஸ்பியன் கடல் உரித்தாகும். அங்கே துர்க்மெனிஸ்தான் என்கின்ற ஒரு பகுதிக்கு சீனா இந்த மேன்பேடுங்கிற சோல்டர் ஏவுகணை அனுப்பிட்டாங்க. இந்த சோல்டர் ஏவுகணை என்னன்னா, அதை தோல்ல வைத்து கொண்டு வானில் 5 கிலோமீட்டர் வரைக்கும் கீழே இறங்கக்கூடிய லோ ஆல்டிடியூடுன்னு சொல்றது. எந்த விமானமும் மேலேருந்து அடிக்காது, 50,000 கிலோமீட்டர்லேருந்து கீழே தான் கொண்டு வர முடியும், வந்தால் தான் இலக்கை தாக்க முடியும். அப்படி வரும்போது இந்த மேன்பேடை வைத்து அடித்து நாசம் செய்கிறார்கள். அமெரிக்கா அலறுது, இதை நீங்கள் கொடுக்காதீங்க. அது மட்டும் இல்லை, சீனா அதை கொடுத்து மட்டும் கொடுக்கல, சீனா எர்த்தைங்கிற ஒரு தனி சேட்டலைட்டை கொடுத்துட்டாங்க. பீஜிங்கிலிருந்து சென்ட்காம்ங்கிற மாதிரி அங்கிருந்து பீஜிங்கிலிருந்து இந்த சேட்டலைட் கண்காணிக்கப்பட்டு துல்லியமான நிலைகளில் எதிரிகளுடைய நிலைகள், அமெரிக்கர்களுடைய நிலைகள், இஸ்ரேலுடைய நிலைகள் எல்லாம் படம் எடுத்து காப்பியை போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஈரானுக்கு. ஈரானுடைய சேட்டலைட் தான், ஈரான் அதை வைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள். இது 2. 3வது, ஏற்கனவே போர் நடக்கிறதுக்கு முன்பே 24 கார்கோ விமானங்களின் மூலமும் கப்பல்களின் மூலமும் அது மாதிரி சோடியம் டைக்ளோரைட் இப்படி பலிஸ்டிக்ஸ் மிசைலுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் அனுப்பினார்கள். தற்போது நேற்று முன்தினம் 24 கண்டெய்னர் இல்லை, ஏர் கார்கோ மூலம் 200 டன்னுக்கு பொறுமானம் உள்ள ஆயுதங்களை கொண்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யா தெளிவாக அவர்களுக்கு எல்லா உதவிகளும் கொடுக்குறாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கும்போது ஷாஹினை கொடுத்து வெற்றி பெற்றது இவங்க தான். இப்போ அமெரிக்காவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் இப்போ சீனா நீங்கள் கொடுக்காதீங்கிறாங்க. சீனாட்ட சமாதானம் பேச போனது ரஷ்யா, ஸ்பெயின், பாகிஸ்தான். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, 2 விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கேன்னு சீனா சொல்லுது. 1, சாவரின், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு இறையாண்மை இருக்குது, அதை நாங்கள் முதல்ல அமெரிக்காவை அதை பின்பற்ற சொல்லுங்கள். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஹெர்மூஸ் அவங்க நாட்டு பகுதி தான், அதுக்கு சீனாவுக்கு எந்த டவுட்டும் இல்லை. இன்டெகிரல் பார்ட் ஆஃப் யாருக்கு உரியது? இது யாருக்குரியது? இது ஈரானுக்கு தான் உரியது, அதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் 5 கண்டிஷன். 1வது கண்டிஷன், ஈரான் எந்த நிலையிலும் நீங்கள் போர ஆரம்பித்த எல்லோ கேக் என்ட்ரி செய்யப்பட்டதை நான் தரவே மாட்டேன். பாயிண்ட் நம்பர் 1. எங்களுக்கு இழப்பீடு 25 லட்சம் தரணும். பாயிண்ட் நம்பர் 2, 10 லட்சம் கோடியை முடக்கி வச்சிருக்கீங்க, அதை உடனடியாக கத்தார் வங்கியிலேருந்து விடுதலை செய்யணும். பாயிண்ட் நம்பர் 3, எங்கள் மேலே இனி எந்த காலத்திலும் போர் செய்யக்கூடாது, எழுதி தரணும். பாயிண்ட் நம்பர் 4, ஹெர்மூஸுக்கு நாங்கள் தான் டோக்கன், அதை நீங்கள் வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 4, பலிஸ்டிக்ஸ் விமானங்கள்லாம் நாங்கள் எல்லாம் தர கிடையாது. பாயிண்ட் நம்பர் 5, அதே மாதிரி ஹிஸ்புல்லாவுடைய விவகாரத்தில் தாக்குதல் நடத்தக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 6. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடும்போது அமெரிக்கா சொல்லுது, அணு ஆயுதமே வைக்கக்கூடாதுன்னு சொன்ன அமெரிக்கா 20 வருஷம் வரைக்கும், 30 வருஷம் சொல்லிச்சு அமெரிக்கா. அப்புறம் சொல்லுது 20 வருஷத்துக்கு நீ என்ரீச் பண்ணாத. ஈரான் சொல்லுது, இவ்வளோ சொன்னதுனால ஒரு 5 வருஷத்துக்கு வேணால் நான் என்ரீச் பண்ணாமல் இருக்கேன், 5 வருஷத்துக்கு அப்புறமும் கூட நான் என்ரீச் பண்ணுவேன், அணு ஆயுதங்களை தயாரிப்பேன், அது ஏன் இஷ்டம். ஆனால் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி பார்க்கலாம், நல்ல பணிகளுக்காக, எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுறது, எரிசக்திக்கு நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சீனா உறுதியாக இருக்கிறது, ரஷ்யா உறுதியாக இருக்கிறது, வடகொரியா உறுதியாக இருக்கிறது. இப்போ இந்த ஹெர்மூஸில் இந்த பிளாக் ஹேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதே ஆச்சுன்னா அடுத்த கட்டம்
ஹவுதிகளின் மூலம் செங்கடலை முடக்கிடுவாங்க. பாப் அல் மந்தப் அதை மூடியாச்சுன்னா 38% ஹெர்மூஸினுடைய வியாபாரங்கள் இப்போ தடைப்பட்டிருக்கு. யாருக்கு? சவுதிக்கு. அதே மாதிரி யுஏஇக்கும் தடைப்பட்டிருக்கு. எல்லா நாடுக்கும் தடைப்பட்டிருக்கு. யுஏஇக்கு 22%, ஈராக்குக்கு யுஏஇக்கு 12%, அதே மாதிரி குவைத்துக்கு 10%, ஈரானுக்கு 10%. இப்போ ஹெர்மூஸை போன்று அடுத்த கட்டம் பாபல் மந்தப்பை மூடிடுவாங்க. மூடிட்டா சவுதி அரேபியாவிலேருந்து சரக்கு, பழம், காய் எதுவுமே போக முடியாது. இப்போ சவுதி என்ன செய்கிறான்னா, பாகிஸ்தான் மூலம் எப்படியாவது அமெரிக்காட்ட 2 பேரும் சேர்ந்து இந்த போரை முடிப்பு வரணும். அதுக்கு இந்த கண்டிஷன் தான் சரி. இப்போ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இதுவரை நிராகரிக்கப்பட்டிருக்கிறதன் காரணம், பேச்சுக்கு முன்னாடியே சில விஷயங்களை பேசிட்டு தான் அங்கே போய் உட்காருவாங்க. கேட்டிங்களா? இப்போ அமெரிக்கா என்ன செய்ய போகிறது? அமெரிக்கா கூட அந்த நேட்டோ நாடுகள் எல்லாரும் கைவிட்டாங்க. 40 நாடுகள் தனி மாநாடு போட போகிறாங்க. அதில் அமெரிக்கா இல்லை. அதில் இம்மானுவேல் மேக்ரான் இருக்கிறார், கேமர் இருக்கிறார், அதே மாதிரி ஸ்பெயின் இருக்கிறது, மெலோனி இருக்கிறார், ஜெர்மன் இருக்கிறது, எல்லா நாடும் இருக்குது. அவங்க 40 நாள் தனி மாநாடு, என்க்ளேவ். ஆனால் அவங்க ஹெர்மூஸ் ஈரான் விஷயத்தில் அது பொதுவான இடம்தான், அது ஈரான் அதை அடைக்கக்கூடாதுன்னு யூரோப்பியன் சில கருத்தை சொல்லுது. அதை மீறி பிரான்ஸுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸ்பெயினுடைய அலுவலகத்தை அங்கே திறந்துட்டாங்க. சரியா? இது மெயினாக அதிகமாக வருவது இந்தியா, தென்கொரியா, ஜப்பான், சீனா, இந்த நாடுகளுக்கு தான் இந்த ஹெர்மூஸ்லேருந்து அதிகமாக ஆயில் வருது. இப்போ அமெரிக்கா எதை திண்டால் பித்தம் தீராதுன்னு இருக்கு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போர் தொடங்கும். இதுக்கடையில் ஆபத்தான, மோசமான, இழிவான, கேவலமான வேலை ஒன்றா இஸ்ரேல் செஞ்சுருக்கிறான். பேச்சுவார்த்தை முதல் கட்டம் நடந்து பக்கர் கலிபா விமானத்தை இயக்கியிருக்கார். அவரோடு சேர்ந்து எல்லாரும் பயணித்திருக்கிறார்கள். அந்த விமானத்தை ஏவுகணை வைத்து தாக்கி அழிப்பதற்கு முயற்சி செய்வது இன்டெலிஜென்ஸில் அறிஞ்சு பாகிஸ்தான் 10 விமானங்களை பாதுகாப்புக்கு உடனடியாக அவர்கள் ஆப்கானிஸ்தானில் லேண்ட் ஆகியிருக்காங்க. அந்த ஃப்ளைட் அங்கேருந்து ட்ரெயினில் தான் உள்ளே போயிருக்கிறாங்க, காரில் போயிருக்கிறாங்க. இந்த அளவிற்கு கொடூரமான மன எண்ணெய் கொண்டவர்கள், எல்லாரையும் அழித்த பின்பும் இருக்கும் தலைவர்களையும் கொலை செய்வதற்கு மொசாத் திட்டம் போட்டதும் நேற்று ரியூட்டரில் வந்திருக்கு. பெரிய முக்கியமான செய்தி அது. உலகம் முழுவதும் பரபரப்பான செய்தி. இதான் இன்னைக்குள்ள விஷயம். அடுத்த செய்தியோடு நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன நடக்குன்னு தரேன். நாளை மீண்டும் மறு செய்தியோடு சந்திப்போம். நன்றி.